வணக்கம். விஜய் அவர்கள் கெத்தாக வந்த பிரச்சார வாகனத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது தெரியுமா? மிரண்டு போன ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்கள். அப்படி விஜய் அவர்கள் வந்த அந்த பிரச்சார வாகனத்தில் என்னென்ன வசதிகள் உள்ளது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் கடந்த 910 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அவ்வூருக்கு சென்று அந்த மக்களை சந்தித்தார். தனக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பிரச்சார வாகனத்தில் சென்ற விஜய் அவர்கள் அந்த வாகனத்தின் மேலே நின்று கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அதாவது பொதுவாக விஜய் அவர்கள் வழக்கமாக கார்களில் கதவை திறந்தபடி மக்களை சந்திப்பார் அல்லது ஏதாவது வேன்களின் மீது நின்று ரசிகர்கள் மக்களை சந்திப்பார். இந்த நிலையில் விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக தனது பிரச்சார வேனை முதல் முறையாக பொதுவெளிக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதன்படி விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருப்பது ஃபோர்ஸ் நிறுவனத்தின் அர்பேனியா வேனாகும். ஃபேமிலி கான்செப்டில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஃபோர்ஸ் இந்திய நிறுவனம் இதனை அறிமுகப்படுத்தியது. 8 வண்ணங்களில் 2 வேரியண்டுகளில் இந்த வேன் கிடைக்கும். தற்போது விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருக்கும் இந்த வேன் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டின் போது வாங்கப்பட்டதாகும். அப்போது சில மாற்றங்களுடன் அந்த பிரச்சார வாகனம் தயார் செய்யப்பட்டிருந்தாலும் அதில் விஜய் அவர்கள் பயணிக்கவில்லை. இந்த நிலையில்தான் முதல் முறையாக தனது அரசியல் பயணத்தில் பலர் அரசியலுக்கு வந்ததை குறிக்கும் வகையில் தனது முதல் பிரச்சார வேனையும் சத்தமின்றி அறிமுகப்படுத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள். 30 முதல் 35 லட்சம் விலை கொண்ட இந்த வேன் அதிகபட்சம் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். குறுகிய நடுத்தர மற்றும் நீளம் என 3 வேரியண்டுகளில் இது கிடைக்கும். 10 பேர் முதல் 17 பேர் வரை பயன்படுத்தலாம். ஆனால் விஜய் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது ஓய்வெடுப்பதற்காக சிறிய பெட் மற்றும் சொகுசு நாற்காலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த வேனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சிறப்பான சஸ்பென்ஷன், டூயல் ஏர்பேக் உள்ளிட்டவையும் இது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபோர்ஸ் அர்பேனியா பிரச்சார வாகனத்துடன் களத்தில் குதித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.